அம்மா என்ன பண்ண போறீங்க? மிளகா பொடி திரிக்க போறேன். சரி நான் பண்றேன் நானே பண்ணிக்கிறேன். வேணாம் நான் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி பண்ணு. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருச்சு. அதனால திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு பொடி பண்ண வந்திருக்கோம். எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. எவ்வளோ அளவு? இந்த பாத்திரத்துக்கு ஒரு பவுலா? ஆமாம், இந்த பாத்திரம் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எள்ளு. ஆமாம், இது வந்து நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் வறுத்து நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு மெஷர் பண்ண அதே பவுலுக்கு ஒரு பவுல் கருப்பு உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. வாயில் போட்ட உடனே நல்லா கடுகடுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க. பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். மிளகா 10, வரமிளகா 10 ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வறுத்துடலாம். இது இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். முழு பூண்டில் 1.5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. அதை ஆற வச்சு எடுத்துடலாம் அதே பிளேட்டில் போட்டு. வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. நம்ம சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கும்போது நல்லாவே ட்ரை ஆயிடும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிடலாம். புளி வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். புளி அதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். புளி வறுப்பட்டுடுச்சு. அதே பிளேட்டில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அரைச்சிட வேண்டியதான். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது, இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. அப்படியே சூடாக ஒரு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருந்தால் தான் பொடிக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பொடியோட வாசம், உப்பு, பொடி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க.